தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 3 நாட்களாக வெள்ள நீர் வடியாததால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பவானி, காயல்பட்டினத்தின் தற்போதைய நிலைமை என்ன? அங்கு மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது பவானி? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூரில் பெய்த கனமழையினால் 3வது நாளாக இன்று முக்கிய சாலைகளில் மழைநீரானது தேங்கி குளம்போடு காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய காயல்பட்டினம் நகராட்சி பகுதியில் திருச்செந்தூரை விட அதிகப்படியாக கனமழையானது பதிவானதில் காயல்பட்டினத்தில் உள்ள அக்பர் ஷா 3வது பகுதி, அதாவது சிவன் கோயில் இருக்கக்கூடிய இடம், சிங்கத்துறை ஏரியாவில் உள்ள கற்புடையார் பள்ளி வட்டம் பகுதி போன்ற பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக இங்கு தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீரானது புகுந்திருக்கக்கூடியது. அதற்காக 8 முகாம்களில் அங்கிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து தங்க வைப்பதற்கான அடிப்படை வசதிக்கான ஏற்பாடுகளும் துரிதமாகவே செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் விரைவில் தேங்கியுள்ள அதிகப்படியான மழைநீரினை நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை மேற்கொண்டு மழை தண்ணீர் வெளியேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பில் பகுதி மக்கள் முழுவதும் காத்திருந்து வருகின்றனர். மேலும் காயல்பட்டினம் ஊருக்குள் சரியான வடிகால் வசதி என்பது கிடையாது. தேங்கி நிற்கும் தண்ணீரை கடற்கரையில் பொலிமுகம் துவாரத்தில் ஏற்கனவே மண் அடைத்திருந்ததை நகராட்சி நிர்வாகம் பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டிவிட்டு வடிகாலை சரி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை காயல்பட்டினம் மழை நிலவரப்படி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 80 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழையானது பதிவாகி இருந்தது. தற்பொழுது காயல்பட்டினம் முழுவதும் மழைநீர் நிரம்பி காண நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் நாம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. அதற்கு பதிலாக அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பில் களம் இறங்கி தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மழைநீரை தேங்கி இருக்கக்கூடிய பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. தற்பொழுது காயல்பட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழையானது பதிவாகி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய சூழல் மிகவும் மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மழைநீர் தேங்கி இருக்க பணி மும்முரமாகவே காயல்பட்டை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய பேரவை சங்கத்தினர் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.